ஜெய் சரம் எல்லோருக்கும் வணக்கம். குடில் ஆஃபீஸ் அமைக்கக்கூடிய வீடியோ பதிவு 3. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 2 பேர் வச்சு தான் இந்த ஆஃபீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ, அதனால எங்களால வந்து ஃபோனையும் ஒரு கையில பிடிச்சிட்டு, மத்த வேலையும் ஒரு கையில வச்சு பார்க்க முடியல. சில நேரங்கள்ல ஃபுல் வீடியோவ வந்து என்னால காட்ட முடியல. ஒரு பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தகரம் வச்சு அடைச்சிட்டோம். அடுத்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, போன வீடியோவுல இந்த கேட் வந்து செய்யக்கூடிய ஃப்ரெண்டு மூலியமா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பார்த்தோம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பின்பக்கமும் அதாவது ஒன் சைடு பேக் சைடும், ரைட் சைடும் நம்ம வந்து தகரம் வச்சு அடைச்சாச்சு. அடுத்து ஆப்போசிட்ல ஃப்ரண்ட்டும் மறுபடியும் ஒரு லெஃப்ட் சைடு வந்து தகரம் வச்சு அடைக்கணும். அதே மாரி அந்த வேலைய பார்த்துக்கும்போது கொஞ்சம் பசி வந்துருச்சு. ஸோ, ஹோட்டல்ல போயிட்டு சைவமா 2 பரோட்டா வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் உள்ள வந்தோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே தகரம் வச்சு தான் அடைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டு அந்த என்ன சொல்றது? கதவு. கதவு பார்த்தீங்க அப்படின்னா, காத்து வந்து உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக, இது 8 அடி கதவு போட்டது. சரிங்களா? 8 அடி கதவுல பாதி பாதி. 4 அடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காத்து வர்றதுக்காண்டி ஒரு வலை அடிச்சிருக்கோம். அதே மாரி 4 அடியில பார்த்தீங்க அப்படின்னா, தகரம் வந்து அடிச்சிருக்கோம். ஏன்னா, கீழ வந்து பாம்பு, பூச்சி போட்டா அந்த மாரி எதுவும் வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, கீழ வந்து தடுத்திருக்கு. அதே மாரி மேல பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாவே தகரம் இல்லையா? ஸோ, அதனால வெக்க அதிகமா இருக்கும். ஸோ, அந்த வெக்க வந்து மக்கள் வந்துட்டு போம்போது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஆ மேல வந்து ஓப்பன்ல விட்டாலும் பிரச்சனை. ஏன்னா, இது காடு பகுதியினால எதுவும் விஷ ஜந்துக்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால மேல் பகுதி 2 பக்கத்துலயுமே மேல் பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வலை போட்டாச்சு. கீழ் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, தகரம் அடைச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ, இப்போ ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, செமையா இருக்குது. பட் நான் நெனச்சது ஃபுல்லா வெக்கையா இருக்கும். சரி என்னடா பண்றது? மேல வந்து தெர்மாகோல் ஷீட்டு தான் போடணும் போலன்னு நெனச்சேன். ஆனா, அதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு. உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமா நல்லா காத்து ஃபுல்லா ஏர் பாஸ் ஆகி நல்லா குளு குளு குளுன்னு இருக்குது. ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு கீழ வந்து ரோட்டுக்கல் போடணும். ஸோ, ஆஃபீஸ்க்கு வந்து என்னோட பிளான் தான் வந்து ரோட்டுக்கல் போட்டோம் அப்படின்னா, ஏன்னா மக்கள் வந்துட்டு போம்போது டைல்ஸ் கில்ஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா, அது வந்து அந்த டெய்லி அத வந்து தொடச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸா இருந்தா பரவால்ல. நம்ம குடில் ஆஃபீஸ்ங்கனால நெறையா பேர் நம்ம நேரடியா வந்து பார்த்துட்டு, அவங்களுக்கான பிரச்சனைய சாய்பாபாட்ட சொல்லிட்டு, அதுக்கான தீர்வ வந்து வாங்கிட்டு போறாங்க. ஸோ, அதனால டைல்ஸ் போட்டோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு எக்கச்சக்கமான வேல தான். டெய்லி தொடச்சுட்டே இருக்கணும். அத கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டா போயிரும். ஸோ, அதனால ரோட்டுக்கல் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே சொன்ன மாரி என்னோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லா எடுப்பேன். மனசுக்குள்ளேயே அத போட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறமா ஒரு நோட் எடுத்து அத வரைஞ்சு கலர் குடுத்து பார்ப்பேன். அதுக்கப்புறமா அது கம்ப்யூட்டர்ல போட்டு பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ, இந்த 3 ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் எந்த ஒரு வேலையா இருந்துமே நான் பார்ப்பேன். இப்ப ரோட்டுக்கல்லும் கஷ்டப்பட்டு இறக்கியாச்சு. ஏத்துனா மட்டும் தான் அவங்க, இறக்குனதுனால தான் அக்கா வீட்டுக்காரர் வச்சு சரி போடலான்னு சொல்லி ஐடியா குடுத்தா, அவர் நம்ம ஐடியாவுக்கே ஒத்து வரல. ஆ கொஞ்சம் மேடும் பள்ளமா இருந்துச்சு. நான் சொன்னேன், "வேண்டாம் மச்சான் ஒரு மாரி இருக்கு. எனக்கு பிடிக்கல" அப்டின்னேன். "இல்ல, இல்ல இப்படி தான் போட முடியும். அப்படி தான் போட முடியும்னாரு." சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, மறுநாள் பொங்கல். ஸோ, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த நாள் வீட்ல பொங்கல்லாம் வைக்கல. வீட்ல அன்னைக்கு எனக்கும் அம்மாவுக்கும் செம சண்டை. என்ன அப்படின்னா, "பொங்கல் அதுவுமா ஏன் வெளில போற?" அப்படின்னு. "நான் எங்கேயும் போல. குடிலுக்கு தான் வேலைக்கு போறேன். அந்த வேலைய முடிச்சுட்டு வரணும். எனக்கு வந்து டைம் இல்ல." ஏன்னா மக்கள் வந்து வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. குடிலுக்கு வரணும் அப்படிங்கிறக்காண்டி இருக்கிறாங்க. நம்ம யூடியூப் சைட்லேருந்து வராங்க. நெறைய இடத்துலேருந்து வராங்க. நேரடியா வராங்க. ஸோ, அவங்கள வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு, "நீங்க வேணா பொங்கல் வாங்கிக்க. நான் குடில்ல போய் இருந்துட்டு ஈவினிங் வரேன்னு" சொல்லிட்டு அக்கா வீட்டுக்காரர் போட்ட அம்புட்டு கல்லையுமே நான் பிரிச்சுட்டேன். ஏன்னா என்னோட மனசுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளா எடுத்துக்கல. ஏன்னா ஒரு பக்கம் மேடு, ஒரு பக்கம் பள்ளவுமா இருந்துச்சு. ஸோ, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா எடுத்துக்கல. அப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பொங்கல் நீங்களே வச்சுக்கன்னு சொல்லிட்டு நேரா குடிலுக்கு வந்து எல்லா கல்லையும் பிரிச்சுட்டு, ஆத்து மணல் நம்ம போர் போடும்போது ஒரு சில மண்ணு வந்து அது கீழேருந்து மேல வந்துச்சு. ஸோ, அந்த மண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஆத்து மணல் மாரியே இருந்துச்சு. ஸோ, அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த மணல் எல்லாம் போட்டு நல்லா பரப்பிட்டு, இந்த கல்ல வந்து நான் அடுக்க ஆரம்பிச்சேன். நான் ஒரு ஆளு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹெல்ப்புக்கு அக்கா வீட்டுக்காரர் இல்ல. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு பொங்கல். ஸோ, பொங்கல்னால அ அவர வந்து நான் வர சொல்லல. அக்காவுமே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா, பொங்கல் இல்லையா? ஸோ, ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பட் இருக்கட்டுமே, அவங்க வேலைய பார்க்கட்டும். நம்ம அதுக்குள்ள இந்த பாதி ப்ராசஸ வந்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, மிச்ச எல்லா கல்லையுமே நான் எடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சாய்பாபாவுடைய சிலை வச்சு ஒரு சின்ன பூஜையும் போட்டிருந்தேன். ஏன்னா, பொங்கல் வந்து ஒரு நல்ல ஒரு திருநாள்.
ஸோ, அதனால அவருக்கு வந்து ஒரு சின்ன பூஜைய போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் எடுத்து போட்டு, கற்பூரம்லாம் ஏத்தி, ஊதுபத்தி வச்சு, ஒரு சின்ன கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சு, எம்பெருமான், பரமசிவன், கணபதி எல்லாரையும் வச்சு கூப்பிட்டு, ஒரு சின்ன படையல் போட்டு அந்த இடத்துல வச்சுட்டேன். இந்த நல்ல நாள மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது போக இந்த வேலை எல்லாமே நான் தான் முடிக்கிற மாரி ஆயிருச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டொனேஷன்ல தான் கல் எடுத்து குடுத்தாங்க. ஒரு 250 கல்லு எடுத்து குடுத்தாங்க. அந்த கல்லுக்கு வந்து நம்ம கரெக்டான அளவுல சரியான ஸ்கொயர் ஃபீட்ல வந்து போடணும்னு நெனச்சோம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/4 பகுதி அளவு வந்து கல்லு பத்தல. அது வந்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு டொனேஷன் கெடைச்சா அத ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ சாமி வந்து கும்பிட்டுட்டு, நான் ஒரு ஆளு தான் அந்த இடத்துல வந்து மண்ணெல்லாம் கொட்டி ஓரளவுக்கு ஏன்னா அக்கா வீட்டுக்காரர் போடும்போது ரொம்ப ஹைட்டாவும், ரொம்ப லோவா இருந்துச்சு. நெறைய இடத்துல கேப்பு பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் வயசுல பெரியவர். நம்ம சொன்னோம் அப்படின்னா சண்டை ஏதாச்சும் வந்துரும். டக்குனு மூஞ்சிய காட்டினா நமக்கும் கோவம் சுர்ருன்னு வரும். ஸோ தேவையில்லாத வம்புன்னு சொல்லிட்டு, அவரு போட விட்டு வேடிக்கை பார்த்து அவர் போனதுக்கப்புறமா, நான் இந்த மாரி ஃபுல்லாவே கொஞ்சம் தண்ணி ஊத்தி கல்லெல்லாம் குழச்சு சாரி மன்னிக்கணும். சரளையெல்லாம் குழச்சு, அத காய வச்சு, அத போட்டு மேல ஆத்து மணல் தூவி, ஃபுல்லா அந்த திம்ஸ் கட்ட வச்சு ஃபுல்லா இடிச்சு ஓரளவுக்கு மட்டப்படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த வந்து கல்லு வந்து போட ஆரம்பிச்சேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இப்ப ரோட்டு கல் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மட்டப்படுத்திட்டு, கல்லு போட்டுட்டு மேல ஒரு மிஷின வச்சு ஃபுல்லா அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மண் தூவி கிளியர் பண்ணுவாங்க. அது ரோட்டுக்கு வந்து ஈக்குவலா போயிரும். மண்ணாகுறனால பிரச்சனை இல்ல. நம்ம ஆஃபீஸுங்கிறனால இப்ப மக்கள் வந்துட்டு போறாங்க அப்படின்னாலும் செப்பல் கழட்டிட்டு தான் வரணும். அப்படி செப்பல் கழட்டிட்டு மேல வந்து ஆஃபீஸ்ல வந்து ஏறும்பொழுது, அந்த மண் வந்து ஈக்குவல் ஆகிரும். உள்ள வந்து போய்க்கிரும். ஸோ, அதனால ரொம்ப கேப் இல்லாம ஏன்னா ரொம்ப கேப் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தண்ணி ஊத்தி அலசும்போதும், இல்ல துடைக்கும்போதும், அந்த கேப்புக்குள்ள வந்து சில விஷ ஜந்துக்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நெருக்கமா தான் வச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கல்லு நானே ஒரு ஆளா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுடைய குடிலுக்கு ஸ்ரீ திவ்ய சாய்பாபா அருள்வாக்கு கேட்கறதுக்கு நெறையா பேர் வந்து வெயிட்டிங்ல அந்த டயத்துல இருந்தாங்க. ஜனவரி மந்த்ல இருந்தாங்க. ஸோ, அதனால தான் சாய்பாபா வேக வேகமா இந்த குடில் அமைக்க சொல்லி, இந்த பணியும் பார்த்தீங்க அப்படின்னா, வேக வேகமா செஞ்சு முடிச்சோம். இன்ன வரைக்கும் இப்ப ஏப்ரல் மந்த் ஆகுது. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா தான் போடுறேன். 2 பகுதி போட்டுட்டேன். 3வது பகுதி போடக்குள்ள கொஞ்சம் குடில் வேலை வந்துருச்சு. ஸோ, அதையும் பார்த்துட்டு எடிட்டும் பண்ண முடியல. இப்ப இந்த ஏப்ரல் மந்த் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தாராபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், கேரளா உட்பட நெறையா மக்கள் வந்து நேரடியா இங்க வராங்க. வர முடியாதவங்களுக்கு கார் கூட புக் பண்ணி நம்ம குடுக்குறோம். நேரடியா இங்க வந்து சாய்பாபா கிட்ட அருள்வாக்கு கேட்டுட்டு போறாங்க. இந்த குடில்ல சாய் துவாரகை, சாய் குடில் அப்படிங்கிற நேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் அது போக அது போக ஸ்ரீ திவ்ய சாய்பாபா அற்புத நல்வழி காட்டும் இடம் அப்படிங்கிற ஒரு நேம்ல சாய்பாபாக்கு இங்க வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நெறைய பேர் வராங்க. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, கள்ள தொடர்பு பிரச்சனையில நெறைய பேர் வராங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பெண் கூட தொடர்பு, அல்லது என்னுடைய மனைவி வேற ஒரு ஆண் கூட தொடர்பு. இத கிளியர் பண்ணி என் கூட சேர்த்து வைங்க அப்படிங்கிற பிரச்சனை நெறையா போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, செய்வினை கோளாறு செய்வினை கோளாறு மூலமாக ஏற்படும் உடல் சார்ந்த மனப்பிரச்சனைக்கு நெறைய பேர் இங்க வராங்க. அவங்களுடைய குறைகள சாய்கிட்ட சொல்றாங்க. நம்ம சாய்கிட்ட உட்கார்ந்து அருள்வாக்கு கேட்டு சொல்றோம். 10க்குள்ள ஒரு நம்பரு, ஒரு பூவோட பேரு, ஒரு கிழமையோட பேரு. அவ்வளோதான் அவங்ககிட்ட நான் கேட்பேன். மத்தவங்க மாதிரியெல்லாம் அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வாக்கு சொல்லக்கூடிய ஆளுனது நான் கிடையாது. ஏன்னா சாய்பாபா பக்கத்துல இருந்து சொல்லுவாரு நமக்கு எல்லாமே. இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான். அவங்களுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கையில ஜாதக புக்க வாங்காம அவங்களுடைய ஜாதகத்த கணிக்கிறது. அதே மாரி குழந்தை வரம் வேண்டி நெறைய பேர் நம்ம குடிலுக்கு வராங்க. இப்ப ரீசென்ட்டா கூட எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி, அவங்களுடைய அண்ணன் பொண்ணுக்கு வந்து நம்ம ஊர் பக்கத்து ஊர் காளையார்கோவில் சரௌண்டிங் தான். அவங்க அண்ணனுடைய பொண்ணுக்கு 12 வருஷமா குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர். ஸோ அவங்க வந்து கூட்டிட்டு வந்து பார்த்தாங்க. ரொம்ப அற்புதமா, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மாந்திரீகத்தால குழந்தை வரத்த வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து திருமணம் ஆன ஒரு 2, 3 மாசத்திலேயே நடந்திருக்கு இந்த மாரி.
அதெல்லாம் சொல்லும்பொழுது கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரிம்மா அடையாளங்கள் இருக்கும். இந்த மாரி அடையாளம் இந்த வீட்ல நீங்க சாப்பிட்டீங்க. ஸோ அன்னையிலேருந்து உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா, ஆமா சென்னையில. நீங்க சொன்ன அதே அடையாளத்தில அப்படியே ஒரு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க. ஒரு டைம் தான் விருந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் பேச்சுவார்த்தையே இல்ல அப்டின்னாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேமிலி தான் உங்களுக்கு வந்து மாந்திரீக கோளாறு செஞ்சு குழந்தை இல்லைன்னு வச்சுருக்காங்க. இத பயன்படுத்துங்க. இத செய்யுங்க. உங்களுக்கு வந்து குழந்தை வந்து வரும் அப்படின்னு சாய்பாபா உத்தரவு குடுத்திருந்தாரு. அவங்ககிட்ட இருந்து வெறும் ரூ. 200 மட்டும் தான் கட்டணம் பெறப்பட்டது. மத்தபடி என்ன ஒரு அமௌண்ட்டும் அவங்ககிட்ட இருந்து பெறப்படல. ஏன்னா சாய்பாபா சொல்லிட்டாரு, உங்களுக்கு குழந்தை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உத்தரவு குடுத்துட்டாரு. அவங்களுக்கு ஒரு இலவசமாக ஒரு பிரசாதம் ஒண்ணு குடுக்க சொல்லியிருந்தாரு. அத வந்து பூஜை பண்ணி நான் அனுப்புறேன். ஒருவேள அந்த பிரசாதம் அவங்களுக்கு கிளியர் ஆகல அப்படின்னா, நேர்ல வந்து வசிய மட்டும் அவங்க கிளியர் பண்ணிட்டு போகணும். சரிங்களா? ஸோ நேர்ல வந்து வசியம் மட்டும் அவங்க கிளியர் பண்ணிட்டு போணும். ஸோ இந்த மாரி கிறிஸ்துவரா இருந்தாலும் சரி, இந்துக்களா இருந்தாலும் சரி, இஸ்லாமா இருந்தாலும் சரி, அல்லது வேற்று மதத்த சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம குடிலுக்கு வந்து நெறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. குடில் வந்து கட்டக்கூடிய வேலை நாங்க 2 பேர் தான் பார்க்குறோம். நான் மெயினு. ஆனா, நான் சொல்லக்கூடிய வேலைய வந்து செஞ்சு குடுப்பாரு. ஸோ அவருக்கு நான் ஹெல்ப்பர் மாரி. ஸோ இந்த மாரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பரா இருந்துகிட்டு இந்த குடில வந்து கட்டி முடிக்கணும். இந்த இடைப்பட்ட நேரத்தில சாய் பாபா கிட்ட அருள்வாக்கு கேட்டு ஒரு பகுதி சொல்ல, ஒரு பகுதி இந்த வேலையும் பார்க்க, ஸோ இப்படி தான் நம்மளுடைய லைஃப் வந்து போய்க்கிட்டு இருக்கு. யூடியூப்ல கூட என்னால வீடியோ போட முடியாத காரணம், ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் என்னால சரிவர வீடியோ போட முடியல. பட் மே மந்த்ல இருந்து நான் கண்டிப்பா வீடியோக்கள் வந்து போடுவேன். இந்த வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மே 2ல தான் பார்ப்பீங்க. பட் நான் மே 1லேருந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்சுருவேன் ஜெயசீராம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைய நீங்க வந்து டைரக்ட்டா குடிலுக்கு வந்து சாய்பாபாட்ட இருந்து கேட்டுட்டு போங்க. பரிகாரம் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா பண்ணிட்டு போங்க. ஏன்னா, வெளியில வாங்குற அமௌண்ட்ட விட இங்க ரொம்பவே கம்மி தான். பட் உங்களுடைய அமௌண்ட்டுக்கு நான் கேரண்டி குடுப்பேன். வெளியில நீங்க எந்த மாந்திரிகவாதிய பார்த்தாலும் சரி, அல்லது தாந்திரிகவாதிய பார்த்தாலும் சரி, நீங்க குடுக்கக்கூடிய பணத்துக்கு வந்து கேரண்டி குடுக்க மாட்டாங்க. பட் நான் குடுப்பேன். உங்ககிட்ட இருந்து ரூ. 1 நான் வாங்குனாலும் பரிகாரத்துக்காக, நான் உங்களுக்கு கேரண்டி குடுப்பேன். நான் கேரண்டி குடுத்து அது நடக்கல அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய அமௌண்ட்ட பெற்றுக்கொள்ளுங்க அப்டின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுவேன். ஆனா, இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, கடந்த ஒரு 4 வருஷமா இந்த சர்வீஸ்ல வந்து நம்ம இருக்கிறோம். முன்னாடி என்னுடைய பிசினஸ் பார்த்துட்டு பகுதி நேரமா பார்த்தேன். இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலயே உட்கார சொல்ட்டான். ஸோ ரூ. 201 இன்னைய சூழ்நிலைக்கு ரூ. 201 விலைவாசி ஏற்றத்தினால கட்டணம். ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து டோக்கன் போட்டுறணும். ஆன்லைன்ல போட்டாலும் சரி, வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம்ல போட்டாலும் சரி, இல்ல நேர்ல வந்து போட்டாலும் சரி. இப்ப நம்மளுடைய எண்ணிக்கை இந்த 4 வருஷத்துல நம்மளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்டின்னா, 6,23,409 பேர்கிட்ட இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ 6,00,000 பேருக்கு நான் வந்து பார்த்துருக்கேன். 6,00,000 குடும்பங்கள வந்து நான் நல்வழிப்படுத்தி குடுத்துருக்கேன். இதுக்கு நான் மட்டுமே காரணம் கிடையாது. என்னுடைய ஐயா ஷிரடி ஸ்ரீ திவ்ய சாய் பாபா அவங்கள தான். என்னுடைய வாக்கு வந்து பொய்யா இருந்தா, இந்த 6,00,000 பேர வந்து நான் பார்த்துருக்கவே முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒளி மாற்றத்த நான் குடுத்துருக்கவே முடியாது. சரிங்களா? நீங்க டோக்கன் போட்டீங்கன்னா, அந்த 409க்கு அடுத்து தான் உங்களுடைய நம்பர் வந்து வரும். ஸோ இவ்வளவு பேரு நம்மட்ட வந்து பார்த்துட்டு போறாங்க அப்டின்னா, சும்மா பணத்த புடுங்கிட்டு அனுப்பியிருந்தா இவ்வளோ பேர் வருவாங்களா? கிடையாது. ஸ்ரீ திவ்ய சாய்பாபா அவங்க பல பேர் கஷ்டத்த வந்து தீர்த்து வைக்கிறாங்க. நெறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்ப இந்த சாய் குடி வந்து கடந்த ஒரு 1 1/2 வருஷமா தான் நம்ம நடத்தணும்னு சொல்லி, அதாவது நெறைய மக்கள் வந்து டெலகிராம் யூஸ் பண்ண தெரியல, வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியல, நேர்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம அந்த குடில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கட்ட ஆரம்பிச்சோம். அதுவும் பிளான் பண்ணி சாய்பாபா 2024ல தான் முடியும்னு சொல்லி, ரொம்ப போராடி கடைசில ஒவ்வொரு வேலைக்குமே ஒவ்வொரு நபர்கள் வந்து பண்ணிட்டு போறாங்க. நம்ம இதுவரைக்கும் எந்த ஒரு நபர்ட்டயுமே காச வந்து ஃபுல்லா வாங்குனதா சரித்திரமே கிடையாது. அப்படி ஃபுல்லா வாங்கியிருந்தா, இந்நேரம் நான் கும்பாபிஷேகமே நடத்தியிருப்பேன். நீங்க கூட நேர்ல வந்து பாருங்க. குடிலுக்கான ஒரு சில வேலைகள் மட்டும் தான் டொனேஷன் மூலியமா பண்ணிக்கிருக்கோம். வர்றவங்கட்டயும் நம்ம வந்து காச பறிக்கக்கூடிய பழக்கம் கிடையாது. அப்படி பறிக்கிற மாரி இருந்தா, இந்நேரம் நான் 2, 3 கோவில் கூட கட்டியிருப்பேன். வர்றவங்க கஷ்டத்துல வராங்க. அந்த கஷ்டத்த நிவர்த்தி பண்ணி, அனுப்பக்கூடிய பொறுப்புல சாய்பாபா என்னைய வச்சிருக்காரு. வெளியில கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, அமௌண்ட் வந்து என்கிட்ட அதிகமா தெரியலாம்.
சில பிரச்சனைகளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செய்வினை கோளாறுக்கு, கள்ள தொடர்பு பிரச்சனைக்கு, காதல் பிரச்சனைக்கு இதெல்லாம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். ஆனா, நீங்க மத்த இடத்துல போய் குடுக்குற அமௌண்ட்ட நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாங்கக்கூடிய அமௌண்ட் ரொம்ப கம்மி. புதுசா ஒருத்தவங்க வராங்க, "என்னங்க அமௌண்ட் இவ்வளோ சொல்றீங்க?" அப்படிம்பாங்க. அதே அமௌண்ட்டு ரொம்ப வருஷமா பல பேர்ட்ட போயிட்டு காச கட்டி ஏமாந்துட்டு வராங்க பார்த்தீங்களா? அவங்ககிட்ட கேட்கும்போது, "என்ன சைராம்ஜி இவ்வளவு கம்மியா வாங்குறீங்க? உங்களுக்கு போதுமான்னு?" கேட்பாங்க. "பரிகாரத்துக்கு தான் காசு. என்னுடைய குடும்பத்துக்கு கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை மட்டும் வாங்கி நான் உங்களுக்கு பரிகாரத்தை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜெய் ஸ்ரீராம். வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கேஸ் எதிரி தொல்லை, செய்வினை கோளாறு, வஞ்சனை, பில்லி, சூனியம், ஏவப்புள்ளி, பேய் பிசாசு, முனி பிடிச்சிருக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் சாய் துவாரகை, சாய் குடில் ஸோ அது மூலயமா நீங்கள் டைரெக்டாக வரலாம். பட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கால் பண்ணிட்டு தான் வரணும். அல்லது டோக்கன் போட்டுட்டு உங்களை எந்த டேட்டில் வர சொல்லணும் அந்த டேட்டில் வரணும். நீங்கள் இன்றைக்கி டோக்கனை போட்டு நாளைக்கு வந்தீங்கன்னா, இங்கே ரூம் போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரூமுக்கு பார்த்தீங்கன்னா, லோக்கலில் ரூ. 2000 வாங்குறாங்க சிட்டியில். ஸோ அதனால் நான் என்ன டைமிங், என்ன டேட் கொடுக்கணும் அந்த டேட்டில் வந்துட்டு போனீங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு போகிற செலவு மட்டும் தான், மேற்கொண்ட எந்த செலவுமே கிடையாது. சாப்பாடு உட்பட சாய்பாபாவே நம்ம குடியில் கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஜெய் சாய்ராம். நன்றி. ஒரு வழியா ஒரு அரை பகுதி வரைக்கும் அந்த தை திருநாள் அன்னைக்கு கல் அடுக்கி, அதுக்கப்புறமா அத மட்டப்படுத்துறதுக்கு டைரக்ட்டா திம்ஸ் கட்ட போட்டோம் அப்படின்னா, கல் வந்து உடைஞ்சிரும். ரீசன் அது சிமெண்ட் கல்லு தான். மத்தபடி பாறாங்கல்லாம் கிடையாது. பாறாங்கல்லா இருந்தாலுமே உடைஞ்சிரும். ஸோ, அதனால ஒரு சாக்க வந்து அத விரிச்சு, அதுக்கு மேல திம்ஸ் கட்ட போடுறதுனால, கொஞ்சம் மேடு பள்ளமா தூக்கிக்கிட்டு இருந்தாலும், அது வந்து ஓரளவுக்கு மட்டமாயிரும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வேலைகள் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரை பகுதி முடிச்சதுக்கு அப்புறமா மறுநாள் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வந்து ஒரு 1/4 பகுதி கல் வந்து போட்டேன். ஏன் அப்படின்னா, அதோட கல்லு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 100 கல்லு தேவை. ஜெய் சாய்ராம். உதவக்கூடிய அன்பர்கள் வாய்ப்புகள் இருந்தால் தாராளமா 100 கல்லுக்கான அமௌண்ட் கொடுத்து உதவலாம். ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இனிய தைத் திருநாள் நல்வாழ்த்துகள். ரொம்ப லேட்டா சொல்றேன். மன்னிக்கணும். குடில் ஒர்க் பல பேருடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கரெக்டான நேரத்தில் வந்து விஷ் பண்ண முடியலை. பட் இருந்தாலும் உங்கள் எல்லாருக்காகவும் ஆர்ஆர் தமிழ் லைவ்ல மற்றும் சாய் துவாரகையில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபருக்காகவும் என்னுடைய பிரார்த்தனைகள் ஒவ்வொரு நாளும் இருப்பது வழக்கம். ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பொழுதுமே தேவை. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே சாய் ஃபேமிலி. இந்த சாய் ஃபேமிலியில் ஜாதி, மதம், இனம், மொழி அப்படிங்கிற வேறுபாடுகள் கிடையாது. நம்ம எல்லாரும் சாய் ஃபேமிலி, சாய் குடும்பம். இந்த குடில் உங்கள் எல்லாருடைய ஒவ்வொரு சிறு துளியால் இது வரக்கூடியது. இது வந்ததுக்கு அப்புறமா பல பேருடைய வாழ்க்கையில் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய இடமா, தலமா இது இருக்கும். ஜெய் சாய்ராம். நன்றி. வாழ்க வளமுடன், சிறப்புடன், ஒளிமயமாக வாழ வேண்டும். நன்றி.